வியாசாச்சாரியால் சரஸ்வதி நதிக்கரையிலே பதரீஷண்ட மண்டிதமான தேசத்திலே உட்கார்ந்து விசாரப்பட்டாலாம். ஒரு தினம் எல்லாம் பண்ணிருக்கோம், மகாபாரதம் எழுதியிருக்கோம், வேதத்தை நாளா பிரிச்சோம், புராணங்கள்லாம் எழுதினோம், தர்மத்தெல்லாம் பிரச்சாரம் பண்ணினோம், மனசுல சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன்னு நினைச்சாளா. என்னத்தையோ மறந்துட்டோம் நினைச்சுன்னு போவான், இன்னதுன்னு புரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல ஓஹோ மணிபரச மறந்துட்டோமே, அது மாதிரி ஏதோ ஒரு அபரிதோஷம் அவருக்கு தெரிஞ்சது. அதுக்கு காரணம் மட்டும் அவருக்கு புரியல, என்னன்னு தெரியல. இந்த சமயத்துல நாரத சுவாமி வந்தாலாம் எதிர்ச்சியா. மகான்களுக்கு ஆறாவது பெரியவா அனுகிரகம் பண்ண வந்துடுவாள், புண்ணிய புருஷாளுக்கு. வியாசர் இருக்கிற தேசத்துக்கு வந்தாலாம். வந்த உடனே வியாசரை காட்டினா. வியாசர் பூஜை பண்ணினாள் நாரதரே. ஆசனம் கொடுத்து உட்காந்து வச்சு நமஸ்கரிச்சாள். நாரதர் காட்டார், பாரதம் எழுதினேள், அம்ராயார்த்த பிரதர்ஷிதா, வேதார்த்தத்தை சொல்லணும்னே பாரதம் எழுதினேள், வேதத்தை நாளா பிரிச்சு, ஏன்னா அக்னிஹோத்ராதி கர்மா நின்று போகக்கூடாதுன்னு அதுக்காக பிரிச்சு வச்சு பல புராணங்களை எழுதினேள். உங்க மனசுல சந்தோஷம் இல்லாம ஏதோ குறை இருக்கே என்னன்னு கேட்டாள். நீங்க சொல்றதெல்லாம் சரி, காரணம் எனக்கும் தெரியலேன்னார் வியாசர். சொன்னாலாம் நாரதர், இதம் ஹி பும்சாஸ்ய சூத்தஸ்ய ச புத்திதத்வயோ அவிச்யுதோர்த்தः கவிபின் நிரூபிதः யதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். நாரத சுவாமி சொன்னாளா, ஒரு மனுஷன் நைமிஷத்துல போய் தபசு பண்ணினாலும், வேதாத்தியனம் பண்ணினாலும், வேதாந்த சிரவணம் பண்ணாலும், யஜ்ஞம் பண்ணினாலும், மகாமந்திரங்களை ஜபிச்சாலும், ஞானத்தை அடைஞ்சாலும், தானங்கள் பண்ணினாலும் அதுக்கு வாஸ்தவமான பலம் பகவத்கதா சிரவணம். இதம் ஹி பும்சா தபஸ்ருதஸ்ய வா சிஷ்டஸ்ய சூத்தஸ்ய ச புத்திதத்வயோ அவிச்யுதோர்த்தः கவிபின் நிரூபிதः யதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். பகவானுடைய கல்யாண குணகணங்களை கேட்பதும் அதை வர்ணிப்பதும் தான் வாஸ்தவமான பலம். இத்தனைக்கும் நீர் எத்தனையே பண்ணினா என்ன? பாரதம் எழுதினேள், பகவானை பத்தி எவ்வளவு பேசினேள், எங்கேயோ போய் பேசியிருக்கேள், அது போராது. ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் பகவன் நாமா உள்ள கொடுத்து எழுதணும். யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்வத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானியது. பகவத் சம்பந்தமான நாமா உள்ள பூரணம், பகவன் நாமா புந்து அந்த ஸ்லோகம் அபத்தமா இருந்தா மகான்கள் அதை கேட்பாள், கானம் பண்ணுவாள், ரசிப்பாளாக்கம். ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. கேட்பாள், பக்தரி சதி ஸ்ருண்வந்தினாள். சொல்றவாள் இருந்தா காப்பாளாம், அல்லது கேட்கிறவாள் இருந்தா சொல்லுவாளாம். கேட்கிறவாளும் இல்லை, சொல்றவாளும் இல்லை, ஸ்வயம் காயந்தி தானே கானம் பண்ணுவாளாம். அப்படி சொல்லிட்டே இருப்பாளாம். ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. ஞானம் கூட பகவத் பக்தி இல்லாமனா சோபிக்காதுன்னு விட்டாள். நைஷ்கர்மியமபி அச்சுதபாவவர்ஜிதம் நசோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதः புனஸ்யஸ்வதபத்ரமீஸ்வரே நச்சார்ப்பிதம் கர்ம ஜதப்யகாரணம். அப்படி ஞானமே பக்தி இல்லாமனா அது சோபிக்கிறது இல்லை, பிரகாசப்படுறது இல்லைன்னா. இந்த கர்மா பந்தகமான கர்மாவும் பண்ணி பக்தி இல்லாம ஒருத்தம் பண்ணி பகவதர்ப்பணம் பண்ணாம பண்ணிவிட்டானா என்னமா க்ஷேமத்தை கொடுக்கும்னு கேட்டாள். நிச்சயம் கொடுக்காது. அதையும் தவிர்த்து இந்த தோஷம் உள்ள கர்மாவில அந்த தோஷத்தை விளக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. அதைத்தான் ரகசியம். அவன் எத்தனை கர்மா பண்ணாலும் பகவதர்ப்பணம் பண்ணிவிட்டா தோஷம் போயிடும். எப்படி ஒரு விஷமுள்ள ஒரு மருந்த சோதனம் பண்ணிவிட்டா, சுத்தி பண்ணிவிட்டா, அது ரோக நிவர்த்தகமா கூட ஆயிடுறதோ அது மாதிரி பந்தகமான கர்மாவே மோச்சகமா பண்ணினுள்ளாம்னு சொன்னாள். தீட்சிருவாள் சொன்னாள், கிம் அனிகண்ணந்தி மனஹ கிம் நபஜந்தே ஜன சிவம் சரணம். மனசை அடக்கலையா, சிவாராதனை பண்ணலையா, பில்வம் எடுக்கலையா, சுவாமியை பூஜை பண்ணலையா, பண்றாள். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த சிவாராதனத்தால மோச்சகமான சிவாராதனத்தை பந்தகமா பண்ணிட்டு விடுறாளாம். மனசுல நினைச்ச நினைப்புனாலே அவன் எத்தியா பலத்தை நினைச்சு விடுறான். கிம் அனிகிருண்ணந்தி மனஹ கிம் நபஜந்தே ஜன சிவம் சரணம்.
அபிசந்தி பேத மாத்திராத்து மோட்சோபாயேன பத்யந்தே. புஷிபுத்திராதிகள் வேணும்னு நினைச்சுடுறான், சிவாராதனம் பண்ணிவிட்டு பந்தகம் அது. அப்படி பந்தகமா பண்ணிடுறா மோட்சோபாயமான சிவாராதனத்தை பந்தகமா பண்ணி மோட்சோபாயத்தினால இது விடுவிக்க கூடியத்தை கொண்டு போய் கட்டும் முடியா பண்ணிவிடுறானா இவனுடைய எண்ணத்தினால. அபிசந்தி பேத மாத்திராது மோட்சோபாயேன பத்யந்தே. சின்ன தீட்சிருவாள் சொன்னார், நீலகண்ட தீட்சிருவாள். அப்படி கர்மாவில் உள்ள தோஷம் போயிடுமாம் பகவதர்ப்பணம் பண்ணிவிட்டா. ஆகினால ஈஸ்வரார்ப்பண புத்தியா கர்மம் பண்ணணும். பகவத் சம்பந்தம் இல்லைன்னா அது கர்மாவும் பிரயோஜனம் இல்லை, ஞானமும் பிரயோஜனம் இல்லை. நீர் எத்தனை தபசு பண்ணி என்ன, எத்தனை வேதத்தை பிரிச்சு என்ன, பாரதம் எழுதி என்ன, ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் பகவானை பத்தி பேசி ஒரு கிரந்தம் பண்ணும்போது சொன்னாலா, சொல்லிவிட்டே போற. நாரதர் சொன்னாலா, என் கதையை சொல்றேன் கேளுன்னு நாளா.